ஓகே டாட், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, கம் சூன். See you. பாத்தியா பூமிகா, இந்த காலத்து பசங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார்றாங்களா பாத்தியா? அதுக்கு என்ன அங்கிள், அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ சொல்றதும் சரிதான். That's good. அங்கிள், அப்ப நான் கிளம்பவா? ஏன்னா நாளைக்கே நிச்சயதார்த்தம், நிறைய வேலை இருக்கு. குட். அப்புறம் பூமிகா, நாளைக்கு நிச்சயதார்த்தம் எங்க வீட்ல தான் நடக்கும். ஓகே அங்கிள், see you then. Bye. All the best மா. மேடம், மேடம். வாங்க. குட் மார்னிங் மேடம். வணக்கம். வாங்க வாங்க. அர்ச்சனா மேடம்க்கு செக்அப் பண்ண வந்திருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க டாக்டர். அர்ச்சனா, டாக்டர் வந்திருக்காங்க. வாங்க டாக்டர், போங்க. குட் மார்னிங் மேடம். உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல டாக்டர். சும்மா ஜெனரல் செக்அப் தான், பண்ணிக்கலாமா? கை காமிங்க. மேடம், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் ரெகுலரா எடுத்துக்கோங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். சக்தி மேடம். சொல்லுங்க டாக்டர். நீங்க தான் உங்க சிஸ்டரை ஸ்டெயின் பண்ணாம பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு அதை விட்டா வேற வேலை இல்ல. கண்டிப்பா பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆபரேஷன் பண்ணி என்னை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஒரு நாள் ஃபேமிலியோட வாங்க. உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் விருந்து வைக்கணும். உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் நான் இல்ல. சும்மா சப்போர்ட்டிங் தான் நான் கூட இருந்தேன். உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் வேற. என்ன டாக்டர் சொல்றீங்க? யார் எனக்கு ஆபரேஷன் பண்ணது? உங்களுக்கு நான் சொல்றதை விட சக்தி மேடம் சொன்னதா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அவங்களே கேட்டுக்கோங்க. வரேன் மேடம். நான் போயிட்டு வரேன் சக்தி மேடம். சரி டாக்டர், வாங்க. என்ன சக்தி, புது கதையா இருக்கு. எனக்கு ஆபரேஷன் பண்ணவங்க இவங்க இல்லையா? வேற யார் எனக்கு ஆபரேஷன் பண்ணது? அது சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவா அர்ச்சனா. அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம மதன் தான். மதனா? பூமிகா வீட்டுக்காரர் மதனா? என்ன சொல்ற சக்தி? ஆமா, அவரே தான். என்னால நம்பவே முடியல. இது ஒன்னால மட்டும் இல்ல, யாராலையுமே நம்ப முடியாது. ஏன்னா அவரோட கடந்த காலம் அப்படி. யார் ஒருத்தன் என்ன காலம் பூரா எதிரியா நினைச்சு என்ன பல சந்தர்ப்பத்துல கொல்ல கூட துணிஞ்சுவன், அவனே என்னை காப்பாத்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் நம்ப முடியாம இருக்கு. நீ நினைக்கிறது சரிதான். நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைச்சேன். அதுக்கும் மேல ஒரு படி மேலேயே போய் அவன் சட்டையை பிடிச்சு அடிக்க கூட போயிட்டேன். ஆனா அப்ப கூட அந்த மதன் என்கிட்ட ரொம்ப பொறுமையா, நான் இது வரைக்கும் அர்ச்சனாக்கு பண்ண கெடுதலுக்கு பிராயச்சித்தமா அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு அவங்க உயிரை காப்பாத்துற பொறுப்பை என்கிட்ட கொடுங்க சக்தின்னு கெஞ்சி கேட்டாரு. ஆரம்பத்துல அவர் மேல சந்தேகப்பட்டனா அவரோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட நான் அதான் அவரை ஆபரேஷன் பண்ண வைக்க சம்மதிச்சேன். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனை செஞ்சு முடிச்சாரு. இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கான பெரிய பங்கு டாக்டர் மதனுக்கு இருக்கு அர்ச்சனா. நீ சொல்லறத கேட்க கேட்க இதெல்லாம் கனவா நிஜமான புரியல. மதன் இவ்வளவு நல்லவரா மாறிட்டதுக்கு அப்புறம்
ஏன் பூமிகாவோட சேர்ந்து வாழாம விலகி இருக்காரு? மதன் திருந்தி பூமிகாவோட சேர்ந்து வாழறதுக்கு தானே நான் காலம் பூரா போராடிட்டு இருந்தேன். அவர் நல்லவரா மாறினதுக்கு அப்புறமும் ஏன் பூமிகா கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழணும்? சக்தி, நான் உடனே மதனை பார்க்கணும். வர சொல்லு. மதன் உனக்கு ஆபரேஷன் பண்ண விஷயத்த யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாரு. உன் மேல இருக்கிற பயத்துல அவர் உன்னை பார்க்க வருவாரா இல்லையான்னு தெரியல. எதுக்கும் பேசி பார்க்கறேன். இல்ல சக்தி, அவசியமா நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரி, நான் பேசுறேன். இந்தாடா காஃபி. மச்சான், ஏய் நில்லடி. எதுக்குடி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? என் புள்ளதான் உன்னை தலை முழுகிட்டானே, அப்புறம் எதுக்குடி இங்க வந்த? ஏன் அவன் நிம்மதியா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? போடி வெளிய. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்க அம்மா காரிக்கிட்ட போய் கேளு, அப்ப புரியும் உனக்கு. அன்னைக்கு உங்க அம்மா என்ன வழியில பார்த்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவ என் வாயை கிழிச்சிருவேன்னு காட்டு கத்து கத்துனா. அவகிட்ட போய் சொல்லு, நான் அந்த வசந்தா வீட்டுக்கு போனேன், என்ன வீட்டுக்குள்ள நுழைய விடாம விரட்டி அடிச்சிட்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் உங்க அம்மா கறி என் வீடு தேடி வருவா. அப்ப உங்க அம்மா வாய நான் கிழிக்கிறேனா இல்ல என் வாய அவ கிழிக்கிறாளான்னு பாப்போம். போ போ, வெளிய போ. போன்னு சொல்றேன்ல. போலனா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். போடி. இன்னும் ஏண்டி நிக்கிற? நில்லு பூமிகா. ஏண்டா அவளை நிக்க சொல்ற? என்ன விஷயம் சொல்லு. மச்சான், என் தங்கச்சி ஜோதிகாவுக்கும் என் பார்ட்னர் வேலாயுதம் சாரோட மகனுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். இல்ல பூமிகா, நான் அங்க வந்தா சரியா இருக்காது. அம்மா, நீ என்ன காரணத்தை வச்சு என்ன கூப்பிடுற? என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். அது மட்டும் இல்லாம மூத்த மருமகன். இங்க பாருங்க, நம்ம ஜோதிகா உங்களுக்கு மச்சினிச்சு இல்லையா? உங்க மச்சினிச்சு நிச்சயதார்த்தத்துல நீங்க இருக்க வேண்டாமா? நீங்க வேணா என்ன தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா என் மனசுல நான் உங்களதான் மச்சான் சுமந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, இனிமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சும்மா இதுக்கு அதுக்குன்னு என்ன கூப்பிட்டு இருக்காத. போ. நீங்க நினைக்கலாம் நம்ம தான் அவளை வெட்டி விட்டுட்டோமே, இன்னும் ஏன் இவ நம்மளே துரத்திட்டு வரான்னு நீங்க நினைக்கலாம். நீங்க வெட்ட வெட்ட நான் துளிர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் விலக மாட்டேன் மச்சான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் தலைவனை கலாய்ப்பீங்களா? சின்ன வயசில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின ஒரே ஆள் என் தலைவன். சின்ன வயசாக இருக்கும்போது தானங்க லிட்டில். என்ன டேலண்ட் தெரியுமா? ஏதோ ஒரு டைம் சரியில்லை, அதனால் படம் வரல. இன்றைக்கும் ஒரு படம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அள்ளில்லை தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் படம் வரலையேங்க. உங்களை விட்டு நான் விலக மாட்டேன் மச்சான். விட மாட்டேன் மச்சான். நீங்க எவ்வளவுதான் விலகி போனாலும் திரும்ப இழுத்து என் கூட சேர்த்து வச்சுக்கதான் நான் முயற்சி பண்ணுவேன். நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு. நடக்க போற நிச்சயதார்த்தத்துல நீங்க இருக்கணும்னு தோணுது மச்சான். அதனாலதான் உங்களை கூப்பிட நான் இங்க வந்தேன். மத்தபடி உங்க இஷ்டம் மச்சான். அக்கா,
வளருங்க. அக்கா, எனக்கும் மதன் மாமாவுக்கும் எந்த உறவுமே இல்ல. என் கழுத்துல இருக்கிற தாலி மதன் மாமா கட்டினது இல்ல, நானே என் கையால கட்டிக்கிட்டது. அக்கா, நீ ஏன் மதன் மச்சான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீனா நான் மதன் மாமாக்கு கொடுத்த வாக்க மீறி என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேனே. ஆனா நீங்க எதையுமே கேட்காமலே போயிட்டீங்களேக்கா. அந்த நந்தகுமார வான்னு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. வருவானா இல்ல ஏமாத்திடுவானா? என்ன பண்ணலாம்? குட் மார்னிங் அங்கிள். ஹாய் நந்தகுமார். வெல்கம் வெல்கம் வெல்கம். கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் சுதர்ஷன். கிளாட் டு மீட் யூ. எங்க உங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க வராம இருந்துடுவீங்களோன்னு நினைச்சேன். வந்துட்டீங்க. நான் இந்தியாவுக்கு வந்ததுமே எங்க அப்பா உங்க பேரை சொல்லி உங்களை பத்தி தப்பா தான் சொன்னாரு. ஆனா எனக்கு தப்பு செய்யறவங்கள தான் பிடிக்கும். அதான் இங்க வந்தேன். ரொம்ப லாஜிக்கா இருக்கீங்க. சோ எந்த ஆலாபனையும் இல்லாம டைரக்டா கச்சேரிக்கு போலான்னு சொல்றீங்க. ஐ ஆம் ரெடி. எப்ப என் பொண்ணு ஸ்ரேயாவுக்கும் உனக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம்? நீங்க நினைக்கிறது நடக்காது. எனக்கும் ஜோதிகாவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை உடைக்கத்தானே உங்களை நான் கூப்பிட்டேன். என்ன புரியலையா? ஏனோ எனத்தோட சேருதோ இல்லையோ, ஆனா பணம் பணத்தோட தான் சேரணும். அந்த பூமிகாவுடைய பூர்வீகம் தெரியுமா உனக்கு? எங்கேயோ மலைநாட்டுல பிறந்தவ. அவளுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆடம்பரமா செல்வ செழிப்பா வாழறான்னா அதுக்கு அவளோட கிரானைட் குவாரி காரணம் இல்ல, உங்க அப்பா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான் காரணம். ஒரு பொட்டல் காட்ட வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த பூமிகாவை உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு போய் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து பார்ட்னர் ஆக்கி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் உமி எடுத்துட்டு வரேன், 2 பேரும் கலந்து கலந்து ஊதி ஊதி அரிசி சாதம் செஞ்சு சமைச்சு சாப்பிடலான்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு உங்க அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா அந்த பூமிகா. அவளோட தங்கச்சியை நீ கட்டிக்கிட்டா சரி வருமா? சொல்லு. இருக்க இடம் கொடுத்தா அந்த இடத்தையே சொந்தம் கொண்டாடுற மாதிரி உங்க அப்பாவுடைய சொத்து பூராவையும் அபகரிக்க நினைக்கிறா. அதுக்குதான் உனக்கும் ஜோதிகாவுக்கும் நிச்சயதார்த்தம்னு பூமிகா அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அவளோட உள்நோக்கமும் சுயரூபமும் தெரியாம உங்க அப்பாவும் சம்மதிச்சிட்டார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் ரொம்ப டீசெண்டா நான் உங்க அப்பா கிட்ட போய் பூமிகாவை பத்தி தெளிவா எடுத்து சொல்லி என் பொண்ணு ஸ்ரேயாவுக்கு உங்களை கட்டி வைக்க சொல்லி நான் கேட்டேன். ஆனா பூமிகா ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுற உங்க அப்பாவுக்கு மண்டையில எதுவும் ஏறவும் இல்லை, ஏத்துக்கவும் இல்லை. என்கிட்ட சண்டை போட்டது மட்டும் இல்லாம அமெரிக்காலேருந்து வந்த உங்ககிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா வேற சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாத்தையும் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. என் பொண்ணு ஸ்ரேயாவை கட்டிக்க சம்மதம்னு மட்டும் சொல்லுங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க சொல்றதுல சரிதான். பூமிகாவுக்கு எங்க அப்பா ஹெல்ப் பண்ணலனா அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி அதை பேச்சு எடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்ப என் மனசுல என்ன கேள்வி இருக்குன்னா, பூமிகாக்கு சப்போர்ட்டா அர்ச்சனா ஐஏஎஸ் இருக்காங்க, பொன்னுரங்க ஏசிபியும் இருக்காரு. அவங்கள மீறி நான் எப்படி ஜோதிகா ஒதுக்கி தள்ள முடியும்? உங்க பொண்ணு ஸ்ரேவை கல்யாணம் பண்ண நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அதுவும் நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு. இட் இஸ் இம்பாசிபிள். அர்ச்சனா ஐஏஎஸ், பொன்னுரங்க ஏசிபி. அர்ச்சனா ஐஏஎஸ் இப்ப எப்படி இருக்கா தெரியுமா?
மாற்று இதயம் பொருத்தப்பட்ட ஒரு நோயாளி. அவளால முன்ன மாதிரி இப்ப வீர சாகசம்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பிபி எகிரி அவ உயிருக்கே ஒல வச்சிரும். அந்த பொண்ணுரங்க ஏசிபி நம்ம பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னு அவளுக்கு சேவை பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் பூமிகாக்கு சப்போர்ட்டான்னு பாக்குறீங்களா? சொல்ல போனா இவங்களுக்கே சப்போர்ட் தேவைப்படும். அதனால அந்த அர்ச்சனாவாலையும் பொண்ணுரங்கத்தாலையும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நடிக்க வேண்டியது மட்டும்தான். அதாவது அந்த சம்பந்தத்துல விருப்பம் இருக்கிற மாதிரி நடிக்கணும். உங்க மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல நீங்க கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜோதிகாவை கூட்டிட்டு நீங்க ஊரெல்லாம் சுத்தணும். உங்களுக்கும் ஜோதிகாவுக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லி நல்லா டெவலப் பண்ணி கல்யாண மண்டபம் வரைக்கும் கொண்டு போகணும். இதை வச்சு ஊரார் முன்னாடி ஜோதிகாவுடைய பழைய காதலை சொல்லி தூக்கி எறியணும். அப்ப என் பொண்ணு ஸ்ரேயாவை உங்களுக்கு நான் கட்டி வைக்கணும். இதான் என்னோட பிளான். செயல்படுத்துவீங்கல்ல? யோசிக்கிறேன் அங்கிள். சபாஷ். நீங்க இப்பவே சரின்னு சொல்லியிருந்தா உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா யோசிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இதுவே எனக்கு புது நம்பிக்கை கொடுத்திருக்கு. கண்டிப்பா என் பக்கம் நீங்க இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் யோசிக்கிறேன்னு சொன்னதும் நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிடுவீங்கன்னு நினைச்சேன். பட் நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. ஐ லைக் யூ. பாய். ஏ பூமிகா, உன் கைய வச்சே உன் கண்ணை குத்துறண்டி. என்னடா மதன், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு ஜோதிகாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த குடும்பத்தோட மூத்த மருமகனா இருந்து அந்த நிச்சயதார்த்தத்தை என்னால் நடத்தி வைக்க முடியல. உனக்கு ஞாபகம் இருக்காமா, பூமிகா ஒரு தடவை ஜோதிகாவோட நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் என்னதான் முன்ன நின்று நடத்தி வைக்க சொன்னா? ஆமாண்டா, அது முடிஞ்சு போன கதை. அது ஏன் இப்ப ஞாபகம் வச்சிருக்க? அதை எப்படிமா மறக்க முடியும்? மறக்கிற விஷயமா அது? பாவம் சின்ன பொண்ணுமா ஜோதிகா. அவ மனசை கெடுத்து என் குழந்தை தேவிகாவை காட்டி அவ அனுதாபத்தை சம்பாதிச்சு கல்யாணம் வரைக்கும் அவளை இழுத்துட்டு போயிட்டேனேம்மா. அதெல்லாம் கூட பெருசு பண்ணாம பூமிகா என்னையும் உன்னையும் அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாலேம்மா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மனசு கஷ்டமா இருக்கிற விஷயத்தெல்லாம் ஏன்டா யோசனை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் யோசிக்காத. அவ எக்கேடு கெட்டு போனாலும் போட்டும், விட்டு தொலை. மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு ஜோதிகா மேல ஒரு இனம் புரியாத பாசம் வந்துருச்சுமா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்மா. அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள நல்லவனா அமைஞ்சு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்மா. உனக்கு புத்தி கெட்டு போச்சுடா. ராதா, அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு. டேய், வாழ்க்கையில ரொம்ப நல்லவனா மாறினாலும் ரொம்ப ஆபத்து தான்டா, புரிஞ்சுக்கோ. மாமா, உங்களுக்கு இவ்ளோ குற்ற உணர்வு இருக்கும்போது பேசாம வாங்க மாமா என் கூட. பூமிகாக்காவை பார்த்து எல்லாத்தையும் உடைச்சு பேசிடலாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல, இது எனக்கு நானே கட்டிக்கிட்ட போய் தாலின்னு என் மானத்தை காப்பாத்துறதுக்காக
நீங்க இப்படி ஒரு பழியை ஏத்துட்டு இருக்கீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே ஜோதிகாவோட நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு வந்துடலாம் மாமா. வாங்க மாமா.